ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ். வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாஃப்டான கோதுமை மாவு புட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரேஷனில் தருவாங்கள்ல, அந்த கோதுமையில் அரைச்ச மாவில் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாவு வந்து 1 கப்பு நம்ம எடுத்துக்கலாம். 1 கப் எடுத்துகிட்டு அதை டைரெக்டாக போட்டு நம்ம தண்ணி ஊற்றி புட்டுக்கு பிணைஞ்சோன்னா அது வராது. அதனால நம்ம லைட்டாக ஒரு சூடான சட்டியில் போட்டு ஸ்லோவில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து இரும்பு கடாயி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கீழே வந்து அது கருகிடக்கூடாது. இப்போ லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வதக்கினாலே வறுத்தாலே போதும். அது வந்து நல்லா உங்களுக்கு அந்த வாசனை ஒரு மாதிரி கோதுமை வாசனை வரும். அந்த அந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே உதிருது பாருங்கள் மாவு. இதுதான் அதோட ஸ்டேஜு. நம்ம கையில் எடுத்தாலும் மணல் மாதிரி அப்படியே கொட்டும். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி ஸ்டேஜு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குயிக்காக செய்கிறதுக்காக இந்த இதில் வந்து மிக்ஸி ஜார்லேயே எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த வறுத்து எடுத்தோம்ல அந்த மாவு வந்து உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். 1 கப்புக்கு 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி இதை போல் லைட்டாக கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரை ஓட விட்டுறலாம். பல்ஸ் மோடில் வச்சு ஓட விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்டான புட்டு மாவு கிடச்சிரும். நம்ம ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். இல்லைனா கட்டி கட்டியாக நம்ம கையில் பிணைஞ்சோன்னா அது வந்து கட்டி கட்டியாக வந்துடும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லா சாஃப்டான தண்ணி ஊற்றின உடனே அந்த புட்டுக்கு தேவையான அளவுக்கு நல்லா அது வந்து சாஃப்டாக நல்லா வந்துடும். இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மறுபடியும் அதே போல் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். புட்டு மாவுக்கு பதம் பார்க்குறது எப்படின்னா, நம்ம இப்படி கையில் பிடிச்சா அது வந்து கொழக்கட்டை மாதிரி இருக்கணும். அப்புறம் உதுத்து விட்டால் அது மாவு மாதிரி வந்துடணும். இதுதான் எல்லா புட்டுக்குமே பதம். இது வந்து கோதுமை மாவு புட்டுக்கும் இந்த மாதிரி தான். கோதுமை மாவு புட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். அதுதான் முக்கியமானது. இப்போ வந்து நான் புட்டு குழல் எடுத்திருக்கேன். இது வந்து குக்கரில் போடுறது. இந்த மாதிரி நாபு இருக்கும் அதுக்கு. இதுக்குள்ளே வந்து ஒரு சல்லடை இருக்கும். இது வழியாக போடும்போது அந்த நாபு வழியாக அந்த சல்லடையை போட்டு போடும்போது மாவு வந்து கீழே கொட்டாது. இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அமுக்கி ஃபில் பண்ணோன்னா நமக்கு குழல் புட்டு மாதிரி வரும். சும்மா நம்ம லூஸாக போட்டோன்னா நமக்கு வந்து சாஃப்டான புட்டு கிடைக்கும். இதுக்கு வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு 1 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கேஸ்கட் போட்டுட்டு மூடிக்கணும். வெயிட்டை மட்டும் நம்ம எடுத்துடணும் இதுலேருந்து. இந்த குக்கர் புட்டு அவிக்கிறது வந்து 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு புட்டு ரெடி ஆயிரும். இந்த நாபு இருக்குல்ல, அந்த ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸையும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் உள்ள அந்த நாபையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டுறலாம் அடுப்பை. இந்த உங்களுக்கு வந்து இந்த மேலே வழியாக ஆவி வரும். அது வந்து அந்த உள்ள வழியாக வந்துட்டு அந்த ஆவி வந்து மேலே வரும்போது உங்களுக்கு புட்டு வந்து உள்ளே நல்லா வெந்துடும். இது போல் தான் இருக்கும் இந்த இதை போல் நம்ம செட் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஆவி வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், சூப்பரான புட்டு வந்து 3 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆயிரும். நம்ம மிக்சியில் போட்டதுனால ஈஸியாகவே நமக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். டக்குன்னு நம்ம டிஃபன் செய்யணுன்னா ஒரு ஹெல்த்தியான டிஃபனாகவும் இருக்கும். இது ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் 4 மணிக்கு அப்படி செஞ்சு கொடுக்கணுனாலுமே சூப்பராக இருக்கும். இதை உடனேவே நம்ம எடுத்துடலாம். எடுத்து இதை போல் கொட்டியாச்சுன்னா இது போல் உங்களுக்கு சாஃப்டான புட்டு கிடச்சிரும். அதுக்கு மேலே நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைன்னா தேங்காய் இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம்.
பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம தாளிச்சும் கொடுக்கலாம். கடுகு, மிளகாய், அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து உப்பு போட்டு கொடுத்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா உதிராக சாஃப்டாக இருக்கும். கையில் தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வாயில் போட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக வாயில் கரையிற அளவுக்கு இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவிங் ஆகும், டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.